உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்த முடிவுகளை சடனாக மாற்றிட்டே இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு தன்னுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஏன்னா 7க்குரியவர் 2. ஸோ சமுதாயத்தில் சில புது புது பிஸ்னஸ், புது புது ஐடியாஸில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் பெற்று சூரியனோடு இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கூட கேது இருக்கிறாரு. பட் பரவாயில்ல, கொஞ்சம் போராடுவீங்க. லக்னத்தில் இப்போ புதனோட வீட்டில், உங்களுடைய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கை வலி, கால் வலி, ஷோல்டர் வலி, இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது சிறு சிறு அடிபடுறது, வாகனத்தில் போகும்போதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. மிதுன ராசிக்காரங்க ஏதாவது சின்னதாக அடிபடுறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக எலும்பு, அந்த எலும்போட மஞ்சள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ வரவுகள் வரும், அதற்கேற்ற மருத்துவ செலவுகளும் இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். இப்போ சில பேர் சுக்கிரன் சார்ந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லைக் எனி காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு பியூட்டி சலூன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ஃபீல்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். சுப விரயங்கள் நடக்கும். ஸோ காதல், திருமணம் நீங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒரு 3ஆம் தேதிக்கு மேலே வீட்டில் சொல்லுங்கள். இப்போ வேண்டாம், இப்போ நீச்சத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 15, அதாவது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் 10 days நீச்சத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் மாறிடுவார். ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமா நீங்கள் வீட்டில் உங்களுடைய காதல் விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா 100% அது ஒர்க் அவுட் ஆகும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கர்ம சனியாக இருக்கார். ஸோ உங்களுக்கு இப்போ தொழிலில் யார் ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ்ஸு, எப்படி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், நிறைய பாடங்களை சனி பகவான் கர்ம சனியாக இருந்து இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ என்ன அழகாக அவர் வக்ரமாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வக்ரமான ஒரு கர்ம சனி 10ஆம் இடத்துல. அப்போ என்னாகும் அப்படின்னா, நீங்கள் நிறைய ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யார் பெஸ்ட்டு, யார் நமக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க யார் நமக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க, யார் அன்ஃபேவரபுளாக இருந்து நம்மளை தவறாக வழிகாட்டியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஒரு புத்தியில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். எல்லாமே கரெக்டாக யோசிப்பீங்க. அது பேச்சு திறமையில் ரொம்ப ஓவராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 7க்குரியர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 10க்குரியவர் என்ன ஆகுது, உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பிளானிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக போகுதுங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ லவ் மேரேஜஸ் நிறைய வீட்டில் அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 5ல் சுக்கிரன் அதோட ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கும்போது மனதுக்கு பிடித்த எல்லா விஷயங்களும் நடக்கும். அதற்கான ஒரு சுப விரயங்கள் நடக்கும். ஸோ எல்லாமே யோசிச்சு பண்ணுங்கள். சூப்பராக இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா 6க்குரியவர் லக்னத்தில். ஸோ ஏதாவது ஒரு நோயோ இல்லை ஒரு உடல் சோர்வையோ, நம்ம மைண்ட் ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சாலும் செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த உடம்பை சோர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா 6க்குரியவர் இல்லையா. ஸோ 6க்குரியவர் லக்னத்தில் இருந்தால் என்ன ஆகும், அதுவும் செவ்வாய் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா சூரியனோட கூட பார்த்தீங்க அப்படின்னா கேது இருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 100% நடக்கும். நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்னதாக ஒழுங்காக போயிட்டுருப்பீங்க, இங்கேருந்து வருவாங்க தெரியாது, வாகனத்தில் ஒரு சின்ன அடி. கவலைவே படாதீங்க. ஸோ ரொம்ப பெரிய ஆபத்துக்கள் அதெல்லாம் எதுவும் இருக்க போகாது. சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு நம்ம அலர்ட்டாக அதை நம்ம கொஞ்சம் போகும்போது, வரும்போது, படியில் இறங்கும்போது, ஸோ எலும்பில் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ரத்தமோ கத்திப்படுற ஒரு சம்பவமாக நடக்கும். நம்ம வெங்காயம் நறுக்கும்போது கூட கத்திப்படலாம். ஸோ கரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. செவ்வாய் சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய தசாபுக்திகளை வைத்து தான் இதோட கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் இப்போ கோச்சாரத்தில் மிதுனத்தில் இருக்கார்.
ஸோ அவர் வந்து மாறுற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாருன்னா 6க்குரியவர் லக்னத்தில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மாறுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரே பண்ணுங்க, எல்லாமே மாறும். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்க, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா, ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி